Hello friends, welcome to hannasbliss. Hope you are fine. எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கல்ல? நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு என்கொயர் பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னா ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த சாரீ தான் இந்த ப்ளவுஸ்க்கு. இதோட சாரீ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் ஃபோட்டோ தெரியுதுல்ல, இதுதான் நீங்கள் பார்க்கலாம். அதோட டிசைனை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூனெக் வச்சு டிசைன் பண்ணுறேன். யூனெக் பேஸ் நெக் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் நெக் டிசைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக புல்லியன் நாட்ஸ் வச்சு போட போகிறேன். புல்லியன் நாட்ஸ் மெயினாக என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட் போடுவேன். அது வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் வச்சு, அதுக்கு மேலே ஒரு 3 நாட்ஸ், அதாவது ஏற்கனவே நம்ம போட்டிருக்க 2 நாட்டை சுற்றி 3 நாட்ஸ் போடுவேன். ஸோ அதுவும் வந்து நம்ம 10 ஏற்கனவே 6 வச்சு நடுவில் 2 நாட் போட்டோம், அப்புறம் 10 வச்சு வெளியில் போடுவோம், அதுக்கு வெளியில் திரும்பவும் நம்ம நாட்ஸ் போடுவோம். அது வந்து நம்ம 12 நாட்ஸ், அதாவது அந்த சைஸை பொறுத்து நமக்கு எவ்வளவுக்கு அந்த ரோஸ் வந்து ஒரு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு சைஸை பொறுத்து நம்ம வந்து அதோட நாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது தான் மெயினாக அதோட டிசைன். உங்களுக்கு நான் அதை போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ராயிங்கில் இருந்தால் தான் காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 3, அதுக்கப்புறம் வெளியில் உள்ள டிசைன் அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம போட்டுப்போம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் மெயினாக நம்ம போட வேண்டியது இருக்கும். இது சின்ன புல்லியன் நாட்க்கு ஃப்ளை எம்ப்ராய்டரிக்கு. இதுவே நம்ம பெருசு வேணும்னா இதோட சைஸஸை நம்ம பெருசாக்கிட்டா போதும். தட்ஸ் இட். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஆங்கர் த்ரெட் இருக்கு இல்லையா, அது பிங்க். இந்த சாரீ பிங்க் கலர். ஸோ அதனால் இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் ஆங்கர் த்ரெட் டபுள் ஸ்டாண்டில் 10 ஸ்டாண்ட்ஸில் சில்க் த்ரெட், அப்புறம் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அந்த நெக்கு கிட்ட. ஏன்னா வந்து நமக்கு நம்ம அடித்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எப்போவுமே டபுள் செயின் ஸ்டிச் போடுறது சேஃபு. ஸோ அதனால் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த டிசைன் எண்டாகிற இடத்துல நார்மலாக ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இனி நான் என்ன பண்ணுறேன், ஒரு காயின் வச்சு ஒரு 3 சென்டிமீட்டர் ஒரு கேப்பில் வந்து அங்கங்கே நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். இது வந்து இந்த சர்க்கிளை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஸ்டில் நமக்கு ஒரு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அந்த சர்க்கிளை நம்ம போட்டிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம புல்லியன் நாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் நாட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 லைன், அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 வச்சு போடுவோம், அதுக்கப்புறம் வெளியில். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டார்க் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆங்கர் த்ரெட். ஸோ அந்த ஆங்கர் த்ரெட் வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது பட்ஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம நீடில் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் அப்படியே அதை குத்தி நம்ம எடுத்த இடத்துல விடுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி விடுறோம். இப்படி நம்ம விடும்போது நீடில் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது, ஜஸ்ட் வெளியில் எடுக்கிறோம். அப்புறமா இந்த நீடில் நம்ம சுற்றுறோம். இதை பிடிச்சிட்டே சுற்றணும், அப்போ தான் அந்த த்ரெட் வெளியில் வராது. நம்ம இத்தனை வாட்டி நம்ம சுற்ற போகிறோன்றது அந்த ஸ்பேஸை பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் இருக்கிற பட்ஸுக்கு வந்து 6 டைம்ஸ் நமக்கு சுற்றணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 6 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு அப்படியே நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு அப்படியே திருப்பி நம்ம எங்கே நூல் உள்ளே விட்டோமோ, ஊசி எந்த இடத்துல உள்ளே விட்டோமோ அதே இடத்துல நம்ம திருப்பி கொண்டு வரும்போது நமக்கு ஒரு வரிசையாக அந்த ட்விஸ்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பாருங்கள். இதுதான் புல்லியன் நாட். ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம நீடில் குத்தி உள்ளே விட்டுடலாம். நம்ம எடுத்த இடத்துல அப்படி குத்தி வெளியில் உள்ளே விட்டுடலாம். ஸோ இதுதான் நாட். மெயினாக இதுதான் புல்லியன் நாட். இந்த நாட்டில் நம்ம எத்தனை நாட் போட போகிறோம், எவ்வளோ இடத்துலேருந்து ஊசியை குத்தி எவ்வளோ இடம் கேப்பில் நம்ம வெளியில் எடுக்க போகிறோங்கிறது தான் ட்ரிக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ரோஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நான் டயக்ராம் காட்டினேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறமா 3. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம், அப்புறம் நம்ம அப்படியே நீடில் விட்டு 6 டைம்ஸ் அதை நம்ம ரேப் பண்ணுறோம். ரேப் பண்ணி அப்படியே நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம திரும்ப கண்டினியூஸாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணுறோங்கிறத மெயினாக பார்த்து செஞ்சுட்டோன்னா நமக்கு அழகாக இந்த ரோஸ் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 6 டைம்ஸ் திரும்ப ரேப் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம நீடில் என்ன பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த நீடில் வந்து ரொம்ப டைட்டாக சுற்றிடக்கூடாது. இப்போ நீடில் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக அது நீடில் வெளியில் வர மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போதும் நீடில் சுற்றிட்டு இருக்கும், அது கேர்ளாக இருக்கும். அதை வந்து நம்ம தெத்து எடுத்து விடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீடில் எடுத்து விட்டுருணும். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நம்ம சுற்றும்போது இன்னும் நிறைய ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடுவில் உள்ள பட்ஸ் முடிச்சுருக்கேன். வந்து செகண்ட் லேயருக்கு நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட்டில் நான் என்ன எடுத்திருக்கேன், 10 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். 10 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம சேம் ஒர்க் தான் இந்த 3 வாட்டி பண்ணணும் இல்லையா, அதே தான். ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அந்த நீடில் குத்தி எடுக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு குத்தி நம்ம எங்கே த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துக்குள்ளால நம்ம விடுறோம். ஸோ இந்த மாதிரி அதை நீடில் ஃபுல்லாக வெளியில் எடுக்காமல் பாதி இந்த மாதிரி வெளியில் வர மாதிரி நீண்டிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெளியில் வந்திருக்க நீடில் ஜஸ்ட்டு நம்ம இன்னொரு ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும்.
பண்ணணும். அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ட்விஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து 10 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணணும். 10 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம நீடில் அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டே த்ரெட்டை வெளியில் அப்படியே நம்ம எடுத்துடணும். இப்போ நமக்கு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு புல்லியன் நாட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செகண்ட் ரோல், அதாவது நம்ம செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ 2 போட்டோம்ல, இனி அடுத்து 3 போட போகிறோம்ல, அதில் உள்ளதில் ஃபஸ்ட் ரோ இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அப்படியே போடுறோம். இனி அதுக்கு அடுத்த பெட்டல் இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கூட தள்ளி எடுத்து நம்ம ஏற்கனவே குத்தி வச்சுருக்கோம்ல ஒரு புல்லியன் நாட், அந்த புல்லியன் நாட்டுக்கு சென்டர்னால் ரொம்ப சென்டர் போக வேணாம், கொஞ்சம் பக்கத்தில் உள்ளால் வர மாதிரி அந்த நீடில் விட்டு அதுக்குலேருந்து நம்ம த்ரெட் எடுத்து இதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி அதே இடத்துல நம்ம குத்தி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 எடுத்தோம், அடுத்து 3 வந்து உள்ளால் வர மாதிரி, அதாவது பக்கத்தில் வராமல் நம்ம அந்த ட்ராயிங்கில் பார்த்த மாதிரி ஒரு டிசைன், அந்த டிசைனுக்கு உள்ளாலேருந்து அடுத்த டிசைன் ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி, அதோட எண்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிற டிசைன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் மற்ற நாட்ஸையும் போட போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் புல்லியன் நாட் எண்ட் ஆகிற இடத்துல இருக்க கொஞ்சம் மேலேருந்து செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எண்ட் பண்ணுறோம். திரும்ப இந்த செகண்ட் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து கொஞ்சம் கூட முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தேர்டு உள்ளாலேருந்து எடுத்து தேர்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ரோ கிடச்சிரும். இப்போ நான் போட்டிருக்க இந்த புல்லியன் நாட்டுக்கு என்னாச்சு, நம்ம ட்ரா பண்ண பிளான் பண்ணும்போது ஜஸ்ட் 3 தான் வந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு போடுற புல்லியன் நாட் அந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து கொஞ்சம் திக்கானதுனால எனக்கு இதில் 3 இல்லை 4 புல்லியன் நாட்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரோக்கு. ஸோ இந்த செகண்ட் ரோக்கு நான் இப்போ 3 இல்லை 4 புல்லியன் நாட்ஸ் போட போகிறேன். இதில் வந்து நான் சென்டர் வந்து டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கலர்ஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நான் வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக சென்டரில் டார்க்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாரீ கலர் கொடுக்குறேன். இப்போ நான் 3 கொடுத்துட்டேன்னா இதே மாதிரி இனி 4th பெட்டலும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு வெளியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிச்ச 3rd பெட்டலுக்கு உள்ளால் இருக்கணும். ஸோ அதாவது ஒரு பெட்டல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒரு எண்ட் வெளியில் இருக்கணும், இன்னொரு எண்ட் அதுக்கு இன்னொரு முன்னாடி இருக்கிற புல்லியன் நாட்டுக்கு உள்ளால் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருந்தால் தான் அந்த பெட்டல் ஷேப் வரும். இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் உள்ளாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெளியில் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் ரோவும் முடிச்சிடுறோம். இப்போ இந்த செகண்ட் ரோவோட கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வெளியிலையும் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த ஒர்க்குக்கு. இப்போ எப்படி நம்ம செகண்ட் ரோவுக்கு நம்ம இந்த பெட்டல்ஸ் வச்சு பண்ணோமோ இதே ஒர்க்கு தான் திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் ரோவுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 பெட்டல் கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்தது 4 பெட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலி 3 பிளான் பண்ணோம், பட் இந்த பட்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா அந்த இடம் மட்டும் ஆடாக தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு லேயர் கூட இதே மாதிரி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் லேயர் ஒன்று கூட கொடுத்து இதே ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போது 3rd லேயரோட ஃபஸ்ட்டு பெட்டல் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு புல்லியன் நாட் முடிஞ்சு இப்போ 3rd லேயரோட 3 புல்லியன் நாட்ஸும் நான் முடிஞ்சிருக்கு. எந்த அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புல்லியனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். பக்கத்தில் தொடங்காமல் உள்ளாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில் போகும்போது மட்டும்தான் இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மட்டுத்தையும் முடிச்சிடலாம். இப்போ நம்ம 8 பெட்டல்ஸையும் முடிச்சிட்டோமா, இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ளாரோட அவுட்புட். நல்லா இருக்கு வந்திருக்குல்ல. இதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஒவ்வொரு லேயரும் வேறு கலர்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் சாரீக்கு மேட்ச் ஆன மாதிரி நடுவில் டார்க்கும் போட்டுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் அந்த சாரீ கலரும் கொடுத்துருக்கேன். ஸோ இதே ஒர்க்கை நம்ம எங்கெல்லாம் சர்க்கிள் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதாவது டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் பிங்க் சென்டரில் கொடுத்தேன்னா ரைட் 2 சைட்லேயுமே லைட் பிங்க் வச்சு ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அல்டர்னேட் கலர்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை புல்லியன் நாட்ஸ் ஒர்க்கை முடிச்சிடுறோம். இனி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு புல்லியன் நாட்டுக்கும் ரைட் சைட்லேயும் 3 லைன்ஸ், அதாவது கொடி ஷேப்பில் வர மாதிரி 3 லைன்ஸ், அதாவது ஹைட் வித்தியாசம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்டாகவும் அப்புறம் குட்டியாகவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு நார்மல் ஸ்டெம் ஸ்டிச் வரல அப்படின்னா செயின் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நம்ம ஒரு இடத்துலேருந்து நூலில் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு இடத்துல நீடில் பியர்ஸ் பண்ணி உள்ளே விடுறோம். ஃபுல்லாக விடாமல் பாதியிலே, அதாவது சேம் லைனில் பாதியிலேருந்தே அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊசியை வெளியில் எடுக்கிறோம் பாருங்கள். அதே லைனில் ஊசியை வெளியில் எடுத்து அப்புறம் அந்த நூலை ஃபுல்லாக உள்ளே விட்டுறோம். இதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். ஒரே லைனில் பண்ணும்போது அது அழகாக உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். அதுதான் ஸ்டெம் ஸ்டிச். நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உள்ளால் விடுறோம், திரும்பவும் அதே பாதியிலேருந்து அந்த நீடில் வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இதை வந்து நான் அந்த 3 லைனுக்குமே அப்படியே ரிப்பீட்டடாக ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ்க்கு போட்டு முடிச்சிடுறேன். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச் க்ரீன் கலரில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா. இனி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த எண்ட் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, பிங்க் கலர். ஸோ அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். எல்லா எண்ட்லேயுமே அதை அப்படியே நம்ம கொடியை வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸால் ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணுறதுக்கு சேம் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். 6 strandsல த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். நாட்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம நீடில் அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டால் அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த நீடில் வச்சு நம்ம 2 times or 3 times அதோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே அந்த நீடில் வெளியில் எடுத்தோமோ அங்கேயே பியோஸ் பண்ணி உள்ளால் நம்ம அதை செலுத்திடுறோம். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கான இதே ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். நாங்கள் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா. நீங்கள் இதிலே ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய பீட்ஸ் வேணால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே ஒர்க் தான் வந்து ஹேண்டுக்கும் வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வச்சு ஈஸியாக நம்மளோட ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்மார்ட் கேப்சர்ஸ் லிங்கை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கீழே லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.